பார்த்தீங்க அப்படின்னா பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்டம் என்ன மாவட்டமாக அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திட்டமன் வட்டாரம் உங்களோட வட்டாரம் என்னவோ அதை நீங்கள் அதில் எழுதிக்கணும். உங்களோட புகைப்படம் கீழே நீங்கள் கையொப்பமிட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பதாரனுடைய பெயர், அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர் இல்லைனா கணவர் பெயர், விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி, அவங்களுடைய கைபேசி எண், விண்ணப்பதாரனுடைய ஆதார் எண் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கணும். விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பேர், உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை எழுதிக்கணும். அது விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி கிராமத்தினுடைய பெயர், அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி, உங்களோட டீட்டெயில்ஸ். நீங்க எந்த குழந்தைகள் மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த குழந்தைகள் மையத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல நீங்க எழுதிக்கணும். அப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம், சுய சான்றிதழுடன் நீங்க வந்து அதை இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உங்களுடைய பூர்த்தி அடைந்த வயது, வகுப்பு, நீங்க எந்த வகுப்புல இருக்கீங்களோ அது, விண்ணப்பம், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரியில் ஏதேனும் ஒன்று, உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையா, உங்களோட குடும்ப அடையாள அட்டை, அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டை எல்லாமே நீங்க தான் சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா இல்லையா, இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கணும். ஆம்னா அதுக்குள்ள நீங்க எழுதிக்கணும். விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா, ஆம் எனில் அந்த வார்டின் பெயர். விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் அந்த வார்டின் பெயர் நீங்க எழுதிக்கணும். கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் ஊரகம், அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் ஊராட்சிக்கு வேறு கிராமத்தை சேர்ந்தவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஆம் கொடுத்தீங்கன்னா இல்லை எனில் இல்லைன்னு கொடுத்துக்கலாம். விண்ணப்பதாரரின் திருமண மாணவர் எனில் கணவனால் கைவிடப்பட்டவரா, ஆமா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா, மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் அல்லது குடும்ப தலைவி, இதுக்கு ஆம் எனில் ஆம் போடணும், இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கணும். விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க ஆதரவு பெண் தாய் தந்தையர் இறப்பு சான்றிதழ் வச்சிருக்கீங்கன்னா இல்லைன்னு, ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கணும். விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் குள்ளத்தன்மை உடையவர், ஆம் எனில் அதன் விவரம் நீங்க எழுதிக்கணும். தொழுநோயிலிருந்து குணமடைந்தாரான்னு சொன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்க சர்டிபிகேட் கொடுத்துக்கணும். அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கலாம். ஆம் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் வந்து நீங்க நகலுடன் உங்களோட ஜெராக்ஸ் எடுத்து அந்த சர்டிபிகேட் நீங்க சமர்ப்பண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இடம் என்னன்னு போட்டுக்கணும், நாள், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரருடைய கையொப்பம் போட்டுட்டு இது வந்து இருப்பிடத்துக்கூடிய வட்டாரத்துல டைரக்டா கொண்டு போய் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நிபந்தனைகள் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த அங்கன்வாடி நிபந்தனைகள் கொடுத்து